ஸ்டாலின் தாத்தாவை பார்க்கறதுக்கு தமிழ் அறிஞரா வந்திருக்கேன். என் பேர் ஜெகன். நான் ஸ்கூலுக்கு போறாஇருந்தாலும் எங்க அப்பா தூக்கிட்டு போய் தான் விடுவாங்க. ஸ்கூல் திறந்தாக்குல பயலு அண்ணன்ட கொடுத்து கொண்டு போய் அங்க வைக்க சொல்லுவேன். நான் தவந்து போவேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைகளும் நடந்து போயில நான்லாம் அழுந்திருக்கேன் எத்தனை வாட்டி. நான் நடந்து போகணும்னு அது ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா தூக்கிட்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். எங்க அம்மாவுக்கு தூக்க முடியல. எங்க அப்பா இருந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போகலாம். எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் வீட்டுல தான் இருப்பேன். படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எல்லா பிள்ளைகளும் போயில நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். பேட்டு சைக்கிள் இருந்துச்சுன்னா நான் அதுல புடிச்சுக்கிட்டு நான் போயிடலாம். யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் ஸ்கூல்ல போய் எனக்கு படிப்பு போயிடாம நான் படிக்க உதவி செய்யுங்க. சைக்கிள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அம்மா பின்னாடி வருவாங்க. நான் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவேன். நான் டாய்லெட் போறா இருந்தா கூட எங்க அம்மா தூக்கிட்டு போய் வைக்கல. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்க அம்மாவை சிரமப்படுத்தணும்னு நினைப்பேன். எங்க அப்பா ரெஸ்ட் ரூம் போறா இருந்தாலும் எங்க அப்பா ஸ்கூல்ல இருந்தா தான் நான் போயிருக்கேன். ஜெகனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பேட்டரி வீல் சேர் வேணும் அப்படின்னு பதிவு போட்டிருந்தோம். அது மட்டும் இல்ல, அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மரபணு சோதனைக்காக பணம் வேணும் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்கன்னு போட்டிருந்தோம். இப்ப வீடியோ போட்ட மறுநாளே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஒருத்தவங்க அந்த டெஸ்டுக்கான பணம் கொடுத்துட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு அது பெரிய தடையா இருக்கு, அப்பா கூட்டிட்டு போகலன்னா என்னால ஸ்கூலுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேட்டரி வீல் சேர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தாரு. நம்ம வீடியோ பார்த்துட்டு மிஸ்டர் திருமூர்த்தி சார் கோயம்புத்தூர்ல இருந்து மேடம் சார்லாம் போன்ல பேசியிருந்தாங்க. கண்டிப்பா சார் நாங்களே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேட்டரி வீல் சேர் கொண்டாந்து தந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய கார்ல அங்க இருந்தே ஜெகனுக்காகவே ஜெகனை பார்த்து இந்த வண்டியை கொடுத்து அவரை ஆபரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நேரடியா வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் 400-500 கிலோமீட்டர் தாண்டி ஜெகனுக்காக அந்த வண்டியை கொண்டுட்டு அவங்க கார்ல கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா அது மட்டும் இல்லைங்க, ஜெகனை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. அது நம்மளுக்கு பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவமா தான் இருந்தது. ரொம்ப மனிதநேயம் உள்ள அழைச்சு பார்க்க முடியாத மனிதர்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த வெஹிக்கிள் ஜெகனுடைய படிப்புக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அவரோட லைஃபுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சார் மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.